SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு விசேட பாதுகாப்பு. 10 பேரால் தாக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள். 400 மில்லியன் பெறுமதியான ஐஸ் கண்டுபிடிப்பு. வவுனியாவில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. விபத்தில் இளம் குடும்பஸ்தர் பலி. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிரித்தானிய இளவரசி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கான விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுவித்துள்ளது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்தாவின் பணிப்புரைக்கமைய கல்வி அமைச்சின் செயலாளர் JM திலகா ஜெயசுந்தர அரச பல்கலைக்கழக அமைப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி பல்கலைக்கழகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டிகளில் சென்ற 10 பேரால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் பதுளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் கான்ஸ்டபிள் பதுளை பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் சம்பவத்தின் போது இவர் தனது உறவினருடன் முச்சக்கர வண்டியில் வெளிக்கேமுள்ள பகுதிக்கு நீராடச் சென்றுள்ளார். இதன்போது முன்விரோதம் காரணமாக 4 முச்சக்கர வண்டிகளில் சென்ற 10 பேர் இவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் 4 கிலோ ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் இந்த சந்தேகத்துக்கிடமான பொதி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இதன் பெறுமதி சுமார் 400 மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மகாரம்பைக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றின் தந்தை சிறு குற்றச் செயல்கள் தொடர்பில் வவுனியா விளக்கமறியலில் சிறைச்சாலையில் உள்ள நிலையில் தாயார் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து வருகின்றார். தாயார் கூலி வேலைக்கு செல்லும் போது தனது பிள்ளைகளை அயல் வீட்டில் விட்டு செல்வது வழமை. அவ்வாறு விட்டு சென்ற நிலையில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வவுனியா போலீசாரால் தாயார் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருங்கன் ரயில் கடவை பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது பேருந்து மோதி இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மன்னாரிலிருந்து சென்ற தென் பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்தும் வவுனியா பகுதியிலிருந்து முருங்கன் வீதி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் முருங்கன் கிடத்தன் குளம் கிராமத்துக்கிடையில் உள்ள ரயில்வே கடவை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் உயிரிழந்தவர் நாடாட்டான் பிரதேசத்தில் உள்ள சாம்பாளான் நாகச்செட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் தீபன் என்ற இளம் குடும்பஸ்தர் என தெரிய வருகிறது. சடலம் முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். பிரித்தானிய இளவரசி ஆன் குளோசெஸ்டரில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் சிறு காயங்கள் மற்றும் மூளை அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது.
பிரித்தானிய இளவரசி ஆன் குளோசெஸ்டரில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் சிறு காயங்கள் மற்றும் மூளை அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. இந்த வகையில் 73 வயதான இளவரசி ஆன் கண்காணிப்பிற்காக பிரிட்டிஷில் உள்ள சவுத்மீட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காயத்துக்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இது குதிரையின் தலை அல்லது கால்களினால் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் ஒத்துப்போவதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் இளவரசி விரைவாக குணமடைவார் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வார இறுதியில் அவர் கனடாவுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு விசேட பாதுகாப்பு. 10 பேரால் தாக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள். 400 மில்லியன் பெறுமதியான ஐஸ் கண்டுபிடிப்பு. வவுனியாவில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. விபத்தில் இளம் குடும்பஸ்தர் பலி. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிரித்தானிய இளவரசி.